I am Dr. Sivaraj, surgical gastroenterologist and hepatobiliary and pancreatic surgeon, Billroth Hospital. Hernia, குடல் இறக்கம். Hernia or குடல் இறக்கம்ங்கிறது நம்ம ரொம்ப அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு டெர்மினாலஜியாக இருக்கும். அது இன்ஃபேக்ட் ஒரு காமனான கண்டிஷன். ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோன்னா 100 பேரில் 5 பேருக்கு ஹெர்னியா இருக்கும். அண்டு இன்ஃபேக்ட் வயசு ஜாஸ்தி ஆக லேடிஸில் போஸ்ட் ப்ரெக்னன்சி ஏஜிங் அந்த டைம் வர இந்த பர்சன்டேஜ் இன்னும் ஜாஸ்தியாகவே போகும். ஸோ ஹெர்னியானால் என்ன பாதிப்பு? ஹெர்னியானா என்ன? ஹெர்னியானா நம்மளுடைய குடல், நம்மளுடைய அப்டாமினல் ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம அப்டாமினல் வாலுக்கு உள்ளே இருக்குது. ஸோ நம்மளுடைய அப்டாமினல் வால் வீக் ஆகும்போது அப்டாமினல் வாலில் மசில்ஸ் இருக்கும், ஷீத் இருக்கும், சவ்வு இருக்கும். அப்டாமினல் வால், அப்டாமினல் மசில்ஸ், அப்டாமினல் ஷீத். இந்த சவ்வோ இந்த மசிலோ வீக் ஆகும்போது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட், அதாவது குடல், கொழுப்பு, இதெல்லாம் அந்த வீக்னஸ் வழியாக வெளியே வர்றது தான் குடல் இறக்கம். ஸோ குடல் இறங்குறது வெளியே. அதனால் என்ன பிரச்சனை? அது இறங்கிட்டு போனால் என்ன பிரச்சனை? அந்த குடல் இறக்கம் அந்த அப்டாமினல் குடலோ இல்லாட்டா கொழுப்போ வெளியே இறங்கும்போது அதை சுற்றி உள்ள ஷீத் இல்லாட்டா அந்த சவ்வு இன்னும் வீக் ஆகலாம். வீக் ஆகி இன்னும் பெருசாகலாம். அந்த ஹெர்னியாவை இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம். பெயின் வரலாம். அதில் குடலோ இல்லாட்டா கொழுப்போ மாட்டிட்டு அதனுடைய இரத்த ஓட்டம் கெட்டு போகும்போது அது அழுகி போகலாம். அந்த பகுதி குடல் அழுகி போகலாம். ஸோ இதுதான் ஹெர்னியாவுடைய பிரச்சனை. ஸோ இந்த ஹெர்னியாவுக்கு என்ன தீர்வு? ஹெர்னியா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. ஹெர்னியாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ ஹெர்னியாவுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஓப்பன் சர்ஜரியில் பண்ணலாம், இல்லாட்டா லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணலாம். இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுனால லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணால் பெட்டராக இருக்கும். லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணால் பெயின் கம்மியாக இருக்கும், சர்ஜிக்கல் பெயின் கம்மியாக இருக்கும், ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். சர்ஜரினால் இருக்கக்கூடிய அந்த குடல் ஒட்டுறக்கூடிய தன்மை அதெல்லாம் அவாய்ட் ஆகும். ஸோ லேப்ரோஸ்கோப்பி பெட்டர் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹெர்னியா. ஸோ ஹெர்னியா நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த குடலை உள்ளே இறக்கி நார்மலான அந்த இடத்துக்கு அனுப்பிட்டு அந்த வீக்னஸ் இருக்கக்கூடிய சவ்வையோ மசிலையோ ஒரு நெட் வச்சு மெஷ்ஷுன்னு சொல்லுவோம், மெடிக்கல் இதில் டேர்ம்ஸில் மெஷ்ஷுன்னு சொல்லுவோம், அதை வச்சு லேப்ரோஸ்கோப்பியில் அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு திருப்பி ஹெர்னியா வராது. ஸோ இதுதான் ஹெர்னியா சர்ஜரி. ஸோ ஹெர்னியா ஏர்லியராக இருக்கும்போதே நமக்கு அந்த மசில் வீக்னஸ்ஸு, அந்த பல்ஜிங், அந்த ஒரு டிஸ்ஃபிகர்மெண்ட் இதெல்லாம் இல்லாமல் முன்னாடியே பண்ணிக்கலாம். லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணோன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டியக்கூடிய டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கும்.